பாஜக கட்சி ஒரு வெளிப்படையான நிர்வாகம் கொண்ட கட்சி எனவும், அதேபோல தமிழகத்தில் உள்ள திமுக அரசின் எலக்ட்ரால் பாண்டில் யாரெல்லாம் பணம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை சோதனை செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். யாருமே எந்த ஒரு கட்சிக்கும் ₹1 கூட கொடுக்க முடியாது. கட்சிக்கு எப்படி நிதி வருதுன்னா, ஒரு பக்கம் சந்தா மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் சேரணும்னா ₹5 ₹10 சந்தா நிதி, அப்புறம் வருட ரெனியூவல், இது ஒரு பக்கம், இது ஒரு சந்தா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதன் இருந்து, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமோ ஆப்பில் ₹1000 ₹2000 ₹50 மைக்ரோ டொனேஷன் பண்ணலாம். நான் ₹1000 இந்த வருஷம் பண்ணியிருக்கேன், பொன்னார நான் பண்ணியிருக்கோம். அது இன்னொரு பக்கம் ஆப் மூலமாக வாங்குறோம். இன்னொரு பக்கம் உங்களை போன்ற மனிதர்கள் பிடித்த கட்சி, அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுபடி நீங்க வச்சீங்கன்னா எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் யாருக்கும் ₹1 கூட கொடுக்க முடியாதே. நீங்க கார்ப்பரேட் நிறுவனத்திட்டே பணம் வாங்காதீங்க, வச்சுக்கலாம். ஒரு கட்சி யாருகிட்டையும் போய் கேட்கல, யாரு வேண்டுமானாலும் யாரு கொடுங்க. இதே போல தமிழகத்தில் திமுக நோண்டுங்க, அவங்களோட எலக்ட்ரல் பாண்டு யாரு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. அதில் யாரெல்லாம் எந்த கார்ப்பரேட் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அது ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது. நான் சொல்வது, நீங்கள் தொடர்பை கண்டுபிடிங்க. அதுக்கு தான் இப்போ டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒளிவு மறைவில்லாத ஒரு டிரான்ஸ்பரண்டான கட்சி. அதனால தான் நாங்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸுங்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக நோண்டுங்க, எல்லா பக்கத்தையும் பக்கம் பக்கமாக பாருங்க, கோரிலேட் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல எனக்கு எஸ்பிஐ ஏன் டைம் கேட்டாங்க சார், நான் சொல்லிடுறோம், ஜூன் மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா எந்த கம்பெனி யாருக்கு பணம் கொடுத்துச்சுனே சொல்லிடுறோம். அதான் முதல் ஆர்குமெண்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அவ்வளோ நேரம் கொடுக்க முடியாது, நீங்கள் உடனடியாக யார் பாண்டு வாங்கியிருக்கா, எந்த கட்சிக்கு எவ்வளோ போயிருக்கு, ரெண்டே இப்போ நம்ம கனெக்ட் பண்ண முடியல. எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அது மேபி உச்சநீதிமன்றம் அடுத்து சொல்லலாம், எந்த கம்பெனி யாருக்கு கொடுத்தாங்க ஜூனுக்குள்ள கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த டிரான்ஸ்பரன்சியை எப்பொழுதுமே நாங்கள் வரவேற்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.